இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க இருப்பது நிலையான வாழ்க்கையை பெறுவது எப்படி, அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான விஷயம் ரொம்பவே அவசியம். ஒன்று என்ஜின், இன்னொன்று ஆங்கர். உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கு உங்களுக்கு ஒரு என்ஜின் அவசியம். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லும், உங்களுடைய வாழ்க்கை பயணம். இரண்டாவது ஆங்கர், அதாவது நங்கூரம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள உங்களுக்கு நங்கூரம் அவசியம். நம்ம அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருந்தால் போதுமா? சில இடத்துல நம்ம நம்முடைய வாழ்க்கையை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு ஒரு நங்கூரமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்க ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது பார்க்க இருப்பது யார் என்று கூறுங்கள் பகுதி. வாங்க, உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தேவன் யாரிடத்தில் ஒரு பெரிய கப்பலை உருவாக்குவதற்கு பொறுப்பை ஒப்படைத்தார்? ஆப்ஷன் ஏ நெகேமியா, ஆப்ஷன் பி பவுல், ஆப்ஷன் சி நோவா, ஆப்ஷன் டி பேதுரு. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு நிலையான வாழ்க்கையை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஜோஸ்வா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு போதை பழக்கம் இருந்திருக்கு. அதனால் இவங்களுடைய இருண்டு போன வாழ்க்கையில் எப்படி இவங்க ஒரு ஒளியை பெற்றாங்களா, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான வாழ்க்கையாக மாறியது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். ஜோஷுவா சென்னையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதில் பள்ளி படிப்பின் மேல் கவனம் வைக்காத காரணத்தால், அவர் தவறான நட்பின் காரணத்தால் தவறான பழக்கங்களை கற்றுக்கொண்டார். படிக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த திரைப்படத்தில் அதிகமான ஒரு விருப்பம், திரைப்படம் பார்க்குற ஆசை. இது நிமித்தமாக எனக்கு சரியான படிப்பு இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 10 வயசுலேருந்து எனக்கு இந்த 20 வயசு வரைக்கும் ஒவ்வொரு தீய பழக்கமாக என் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிது. யார் அப்பா அம்மா கூட மதிக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க மதிக்க மாட்டாங்க, என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்கள் மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க. ஜோஷ்வாவுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் சூழ்ந்ததாக இருந்தது. மெல்ல மெல்ல ஜோஷ்வா தன் வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க ஆரம்பித்தார். தினந்தோறும் நாங்கள் வேலைக்கு போவோம், சென்ட்ரல் பார்சல் ஆஃபீஸில். அங்கே கிடைக்கிற வருமானத்தில் எல்லாம் ஷேர் பண்ணி சாராயம் குடிப்போம், தேட்டருக்கு சினிமாவுக்கு போவோம். தவறான பழக்க வாழ்க்கை, வீட்டுக்கு சம்பாதிச்ச காசு கொடுக்க மாட்டோம், நிம்மதியில்லாத வாழ்க்கை. வீட்டில் பார்த்தீங்கன்னா இது நிமித்தமாக அப்பா அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை, நீ இருக்கிறத காட்டில் செத்துடலாம் நீ. இந்த நிலையில் ஜோஷ்வாவுடைய தந்தையின் நண்பர் ஒருவர் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். அப்போது ஜோஷ்வாவுடைய மனதில் மாற்றம் நிகழ்ந்தது. டேஞ்சர் கைஸ்னு குழு, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருந்த என்னுடைய நண்பர் ஆனந்தன் ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவருக்கு மாத்திரம் இந்த பழக்கமாக இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா ஊழியர் செஞ்சுருந்தார். இந்த ஆனந்தோட அவங்க அப்பா மூலமாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அவர் வீட்டில் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வாரம் கூப்பிடுவார். தம்பி சர்ச்சுக்கு வாப்பா, நம்ம வீட்டில் சர்ச்சை நடக்குது, நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிடுவார். நான் என்ன செய்வேன்னா, ஐயா இந்த வாரம் வரேன், அடுத்த வாரம் சொல்லிவிட்டு நான் இப்போ தட்டி கழிச்சுன்னு இருந்தேன். சரி இவர் வாரம் கூப்பிட்றாரு, நம்ம போய் தான் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் போனேன். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது விழுந்து போகும்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. நான் திருச்சபைக்கு தீய பழக்கத்தோடு தான் போனேன். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ சபைக்கு வரணுன்னா எந்த பழக்கமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கெட்ட பழக்கத்தோடு தான் போனேன். இந்த நவம்பர் 2 தான் முழுமையான ரட்சிப்பு என் வாழ்க்கையில் வந்தது. அந்த 2 மாதத்தில் நான் சர்ச்சுக்கு போகும்பொழுது, சர்ச்சுக்கு வாரம் தவறாமல் போகும்பொழுது எனக்கு இருந்த ஒவ்வொரு பழக்கத்தை ஏசப்பா மாற்றினார். எனக்கு இருந்த மிகப்பெரிய கேள்விக்குறி, வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி போனது, சமாதானம் போனது, சந்தோஷம் போனது காரணமே இந்த போதை பழக்கம் தான். ஆனால் இந்த கெட்ட பழக்கத்தை மாற்ற ஏசப்பாவில் முடியும்னு சொல்லி நான் நம்பி சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போன சமயத்தில் வாரம் போகும்போது எனக்கு இருந்த பல பழக்கத்தில் ஒவ்வொரு பழக்கமும் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா மறக்க வச்சார். அந்த பாவத்தின் மீது வெறுப்பு வர வச்சார். எல்லா விதமான பழக்கத்தை மாற்றி இப்போது யோசுவாவுக்கு அவர் இழந்த அந்த சமாதானம் கிடைத்து விட்டது.
அவர் தன் குடும்பத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்து வருகிறார். சர்ச்சுக்கு போயிட்டு ஒவ்வொரு பழக்கத்தை ஏசப்பா மாற்றும் பொழுது வீட்டில் அப்பா அம்மா மதிக்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க, ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா அநேக உறவினர்களை மதிக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு இருந்த கெட்ட பழக்க டேமேஜான பேர்லாம் அந்த சர்ச்சுக்கு போய் ஏசப்பா மூலமாக இதெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு. ஆனால் முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி சர்ச்சுக்கு போன சமயத்தில் அவரை முழுசாக நம்பினேன். அவர் நம்பும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்க எல்லா கெட்ட பழக்கத்தை மாற்றி நல்ல மனுஷனை மாற்றி என் குடும்பத்திலையும் உறவினர் மத்தியிலையும் அந்த ஊர் மத்தியிலையும் சமுதாயத்தின் மத்தியிலையும் எனக்கு நல்ல பேரை கொடுத்தாரு. அதை மாத்திரம் என் வாழ்க்கையில் மெயினான ஒரு காரியம் சமாதானம் இல்லை, வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போன ஆரம்பித்ததுலேருந்து எல்லா பழக்கத்தை மாத்திரம் இல்லை, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான சமாதானத்தை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு, நிம்மதியை கொடுத்தாரு, ஆறுதலை கொடுத்தாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் செஞ்ச ஒரு காரியம் மிகப்பெரிய அதிசய அற்புதம். 2013 என்றைக்கு அவர் ஊழியத்துக்கு அழைத்தாரோ, ஊழியத்துக்கு அழைக்கும் போது வெறுமையாக தான் வந்தேன். எனக்கு சரியான ஒரு ஃபோன் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா நான் நடந்து போய் ஊழியம் பண்ணியிருக்கேன், பஸ்ஸில் போய் ஊழியம் பண்ணியிருக்கேன். எனக்கு வாகன வசதி எதுவுமே இல்லை. சரி, ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்பி நான் வந்தேன். பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அநேக அனுபவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு அநேக ஊழியக்கார நண்பர்களை கொடுத்தாரு. அநேக கிராமங்களுக்கும் அநேக வட இந்தியாவுக்கும் இயேசு கிறிஸ்து போக கிருபை செய்தார். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்பும் பொழுது, அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது எல்லா விதமான தீய பழக்கத்தை மாற்றி என்னை போல இருக்கிற எல்லோரையும் மாற்ற அவர் வல்லமுழுவராக இருக்கிறாரு. நீங்களே இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க, தவறாமல் சர்ச்சைக்கு போங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார், ஆஸ்வதிப்பார். நன்றி ஜோஸ்வா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தரவே வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஜோஸ்வாவுடைய சாட்சியின் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை பெற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நிலையான வாழ்க்கை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நினைப்போம்? ஒரு கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த கட்டிடம் நல்லா நிறைய வருஷத்துக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த திருமண பந்தம் ரொம்ப வருஷம் நீடித்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படி சில காரியங்களுக்கு நம்ம நிலையான தன்மை இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அப்படி நீங்கள் விரும்பும்போது 3 முக்கியமான காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது ஒரு வசனத்தின் மூலமாக நான் அதை சொல்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. அதாவது நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடை கட்டுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கர்த்தர் கட்டலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அது வீணாக போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்கள் எந்த செயலை செய்ய ஆரம்பித்தாலும் அது நிலைச்சி நிற்கணுமா? அப்போ நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் செய்கிறேன், இதை நீங்கள் எனக்கு கட்டி தாங்க, இந்த நிலைத்தன்மையை நீங்கள் தாங்கன்னு நம்ம ஜெபிக்கும்போது அவர் நமக்கு அதை வாய்க்க செய்கிறார். இரண்டாவது விஷயம், நான் உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இந்த வசனத்தில் நம்ம பார்த்தது மாதிரியே நம்ம செய்யக்கூடிய அந்த இரண்டாவது காரியம் செலவுகளை திட்டமிடுவது. இது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு நிலைத்தன்மைக்கு நம்ம இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மூணாவது, அதற்கான விலையை கொடுப்பது. அதாவது நீங்கள் எதெல்லாம் இழக்கணும், சில காரியங்களை இழக்க வேண்டியிருக்கலாம், எதை வேணும்னு சொல்லணும், எதை வேண்டான்னு சொல்லணும், இது எல்லாமே இதோட சேர்ந்து வருது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மைக்கு நீங்கள் 3 முக்கியமான காரியங்களை ஃபாலோ பண்ணணும். முதலாவது இன்வைட் காட், ரெண்டாவது கவுண்ட் த காஸ்ட், மூணாவது பே த ப்ரைஸ். அதாவது முதலாவது தேவனை நீங்கள் அழைக்க வேண்டும், இரண்டாவது திட்டமிட வேண்டும், மூன்றாவது அதற்கான விலையை நீங்கள் செலுத்த வேண்டும். இதை நீங்கள் செய்யும்போது தேவனிடத்திலிருந்து அந்த நிலைத்தன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர்
9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னொரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச் ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம், ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் Give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம புதிய தொடக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஏற்றத்தாழ்வு நிறைந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையான தன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சி தான் பார்க்க இருக்கிறோம். ஜெயபால் அவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க. இவங்க ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த செல்லமே இவங்களுடைய கெட்ட பழக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த பழக்கத்திலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை பெற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். பாஸ்டர் ஜெயபாலை சந்திப்போம். இருளில் இருந்து ஒளியை நோக்கி புறப்பட்ட இவருடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்ததோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர். சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. என்னை பள்ளியில் சேர்த்தாங்க. ஆனால் எனக்கு படிப்பில் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டாங்க. தவறான ஃப்ரெண்ட்ஸோடு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்தது. திருமணமாகி தந்தையாகிய பிறகும் கூட ஜெயபால் அவர் தேர்ந்தெடுத்த அதே தீய பழக்கங்களை தொடர்ந்து கொண்டிருந்தார். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எனக்கும் நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் தொத்திக்கிச்சு. அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறவங்க கூட தான் என் பழக்கம்லாம் இருந்தது. நானும் அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எந்த வேலைக்கும் நான் போகிறதே கிடையாது. எந்த வேலைக்கும் போகிற பழக்கம் இல்லாதனால கையில் காசே இருக்கிறது இல்லை. அப்பாவும் அம்மாவும் அப்பப்போ பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு காலத்தில் அவங்களும் அதை நிறுத்திட்டாங்க. நான் நிறைய குடிப்பேன், அழுதடி கேஸுக்கெல்லாம் போவேன், குடிச்சிட்டு போவேன், நிறைய சண்டை போடுவேன். ஜெயிலுக்கு போகிறது வருதுன்னே இருந்துட்டேன். ஒரு முறை ஜெயபால் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியோடு சேர்ந்து குற்றங்களை செய்ய ஆரம்பித்தார். நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நிறைய குற்ற செயல்களில் ஈடுபட்டேன். அப்பப்போ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவேன். நிறைய பணம் கிடச்சது, ₹1,00,000 வரைக்கும் கிடைக்கும். வாங்குறதுல அவன் நிறைய எடுத்துப்பான், எங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பான். அதனால் ஒரு சில பேர் இதை நாமளே ஏன் தனியாக செய்யக்கூடாது அப்படின்னாங்க. நாம் அவனுக்கு ஏன் பயப்படணும், நாமளே பார்த்துக்கலான்னாங்க. இப்படி நாங்கள் 2 குரூப்பாக பிரிஞ்சிட்டோம். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது. இது தெரிஞ்சதும் உங்கள் எல்லாருக்குமே நான் தான் முதலாளி அப்படின்னு என்னை அடிக்க ஆரம்பித்தான். அப்பப்போ திட்டுவான், அடிப்பான், சண்டை போடுவான். ஜெயபால் அவரை திருப்பி தாக்கினார். அவர் ஆயுதத்தால் தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். என்னை ஒரு பெரிய சிறையில் தனியாக போட்டாங்க. அதை பனிஷ்மெண்ட் பிளாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருட்டாக இருக்கும், நாற்றடிக்கும், கொசு கடிக்கும், நல்ல குடிக்கிற தண்ணி கூட இருக்காதுங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்பவே கவலையாக இருந்தேன். பேசுகிறதுக்கும் ஆள் இல்லாமல் தனிமையிலேயே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அவருடைய அந்த தளர்ந்து போன நிலையில் ஒரு நம்பிக்கை ஒளி தென்பட்டது. ஒரு கைதி ஜெயபாலை சந்தித்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். அவர் என்கிட்ட இயேசு மேலே விசுவாசம் வைங்க சகோதரர்ன்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதுக்கு நான் எந்த பதிலும் சொல்லலை.
இப்படி செஞ்சால் உனக்கு கேஸ் முடிஞ்சிடும், நீ வெளியே போயிடுவே அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவை நம்பினா உனக்கு மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிடும்னாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜெயபால் ஜெயிலுக்குள் இருந்த சர்ச்சுக்கு சென்றார். அங்கே அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. போதகர் எசேக்கியேலோட வசனத்தை பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தன்னுடைய பாதையை விட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் நான் மகிழ்ச்சி அடைவது இல்லை. இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே நான் ஒரு பாவி அப்படின்னு நான் தேவனை நோக்கி வேதனையோடு வேண்டிக்கிட்டேன். அது எனக்காகவே சொன்ன வசனம் மாதிரி இருந்தது. அந்த பாவி நான் தான். நான் என்னோட வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது என்னோட சந்தோஷம்லாம் இனிமேல் உங்களை சேர்ந்தது, உங்கள் பாதையில் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு கண்ணீரோடு நான் சொன்னேன். அந்த நிமிஷமே தேவனுக்கு என்னோட வாழ்க்கையை ஒப்புவிச்சிட்டேன். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்த ஜெயில் அதிகாரிகள் ஜெயபாலை அவருடைய தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே விடுதலை செய்து விட்டார்கள். என்னோட ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தபோது ஒரு அரசாங்க செய்தி வந்தது. ஒரு சில கைதிகளை மன்னிச்சிடுறாங்க அப்படின்ற ஜீவோ வந்தது. 3 கைதிகளை விடுதலை செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு சொன்னாங்க. அதில் என்னோட பேர் இருந்தது. நான் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆயுதங்களோடையே சுற்றிட்டு இருக்கிற நான் பைபிளை பிடிச்சிக்கிட்டு தான் ஜெயிலை விட்டு வெளியே வந்தேன். இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தரவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரவுமே இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதற்கு உதாரணமாக ஜெயபாலுடைய வாழ்க்கை இன்று இருந்து வருகிறது. எவ்வளோதான் ஒருத்தர் கெட்ட பழத்தில் ஈடுபட்டாலும் சரி, அவங்க இயேசு கிறிஸ்துவை நாடினா, அவரை நோக்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு நானே ஒரு சிறந்த உதாரணம். என்ன மாதிரி நம்மளை மாதிரி ஆளுங்க அவர்கிட்ட தன்னோட வாழ்க்கையை ஒப்புவிச்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். எந்த சமூகம் நம்மளை அவமானப்படுத்திச்சோ அசிங்கமாக பேசிச்சோ அதே சமூகம் மறுபடியும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவரோட கிருபையால் கண்டிப்பாக நடக்கும். நன்றி ஜெயபால், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைத்த போது அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்தார் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெயபாலுடைய வாழ்க்கையில் நிலைத்தன்மை தந்த தேவன் இன்று உங்களுக்கும் அதே நிலைத்தன்மை தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நாம் எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய நிகழ்ச்சியில் நிலையான வாழ்க்கையை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஏற்றத்தாழ்வு நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு நம்ம ஏங்க ஆரம்பிக்கிறோம். பைபிள்லையுமே நம்ம பார்க்குறோம், புயல் 2 கதைகளில் வர்றதை பார்க்குறோம். அப்போ புயல் வரும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரும்போது அவர் ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த புயல் அப்படியே அமைதலாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு நிலையான தன்மைக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட புயல் போன்ற சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இயேசுவால் அதை மாற்ற முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் ஒரு நிலையான வாழ்க்கையை தரீங்கப்பா. புயல் போன்ற எங்களுடைய சூழ்நிலையில்
அப்பா நீங்கள் ஒரு சமாதானத்தை தாரீங்க, சந்தோஷத்தை தாரீங்க ஆண்டவரே. அப்பா இப்போதும் கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு புயல் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒரு நோயாக இருக்கலாம், ஒரு பிரிவாக இருக்கலாம், ஒரு வேதனையாக இருக்கலாம். எந்த சவால்கள் நிறைந்த நிலையாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க உம்மால் மாற்ற முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த வல்லமை உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான வாழ்க்கை தர உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. நீ சர்வ வல்லவர் தகப்பனே. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நிலையான வாழ்க்கையை உங்களுக்கு அவர் தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கும்போது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலுமே நம்ம பார்த்த அந்த 2 சாட்சிகளிலுமே தடுமாற்றம் நிறைந்த அந்த வாழ்க்கையில் தேவன் எப்படி ஒரு நிலைத்தன்மை தந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிலைத்தன்மை தர வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு தடுமாற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் சரி, ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சரி, அவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை நிலைப்படுத்துகிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். Fadi
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நங்கூரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.